குருப்யோ நமஹ நமோ நமஹ. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், சான்ஸ்கிரிட் கிராமர் ரெண்டாவது செஷன் உங்களை வரவேற்கிறது. ஃபஸ்ட்டு செஷனில் பார்த்தோம் யாரெல்லாம் அந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜுக்கு ரெஸ்பான்சிபிள், முக்கிய காரணக்கர்த்தா யாருன்னு பார்த்தோம் இல்லையா. பாணினி, வரருச்சி அல்லது காத்தயாயனர், அப்புறம் பதஞ்சலி எல்லாம் பார்த்தோம். அப்போ பாணினி இப்போ போன ட்ரிப்பில் என்ன செஞ்சோன்னா பாணினியை என்னெல்லாம் பண்ணியிருக்காரு மட்டும் பார்த்தோம். என்னெல்லாம் பண்ணியிருக்காரு பார்த்தோம். அஷ்டாத்தியாயோட சூத்திர பாட்டத்தை பண்ணியிருக்கார். 8 அத்தியாயங்களில் உள்ள சூத்திரங்களை பண்ணியிருக்கார். தாத்து பாட்டத்தை பண்ணியிருக்கார். வெர்பு எல்லா வெர்பையும் லிஸ்ட் பண்ணியிருக்கார். கணப்பாட்டத்தை பண்ணியிருக்கார். சில வேர்டுகள்லாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸை அதோட அட்ரிபியூட்ஸை அது சேம் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அதை குரூப் பண்ணி அந்த ரூல் எல்லாம் இந்த குரூப்புக்கு அப்ளிகபிள் ஆகும்னா அந்த குரூப்பில் உள்ள எல்லா வேர்டுக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். அப்படி ஈஸி பண்ணியிருக்கார். அப்புறம் லிங்க அனுசாசனம் எப்படியெல்லாம் ஜெண்டர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு பார்த்தோம். சிக்ஷா ப்ரொனன்சியேஷனை பற்றியும் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். இப்போ இது போன செஷனில் பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம சொன்னோம், நான் முடிக்கும்போது எப்படி முடித்தேன்னா மற்ற 2 முனிகளை 3 முனிகளை அடுத்த செஷனில் பார்க்கலான்னு. இப்போது சான்ஸ்கிரிட் நாலேஜ் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அப்படின்னா ஒரு கடல் மாதிரினா அவ்வளோ வேஸ்ட். அதில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஆனால் அதில் ஒவ்வொருத்தரோடும் அதை டீல் பண்ணுறவன் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா, இப்போது சென்னையில் மெரினா பீச் அந்த கடலுக்கு போனோம்னா சில பேர் கரையில் உட்காருவாங்க. என்ன மாதிரி ஆட்கள்லாம். நான் அப்படி தான் என்னோடய சான்ஸ்கிரிட் நான் கடையில் உட்காந்து கடலை பார்த்துட்டு இருக்கிற லெவல் தான் இருக்கேன். இது உண்மை, இது ஹியூமிலிட்டிலாம் கிடையாது. ஏன்னா அது எவ்வளோ கடல் எவ்வளோ பெருசு ஆழங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால, என்னோடய நாலேஜும் எனக்கு தெரிஞ்சதுனால நான் அது உட்காந்து தள்ளியிருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அலைகள் வர்றது, அதை மற்றவங்க அதை எப்படி டீல் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுன்னு இருக்கேன். அதோட பக்கத்தில் வரும்போது சரி சுண்டல் கிண்டல் சாப்பிட்டு பேல்பூரி, பானிபூரி, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அந்த கடலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும். அதை மாதிரி ஒரு ஆள்கள் சான்ஸ்கிரிட்டோட டீல் பண்ணும்போது, கடல் தான் சான்ஸ்கிரிட் நான் வச்சுக்கோ. நான் கடல் சொல்லும்போது நீங்கள் சான்ஸ்கிரிட்டோட ரிலேட் பண்ணி பாருங்கள். 2வது ஆள்கள் என்ன செய்வாங்கன்னா, சரி இதான் உட்காந்துட்டு இருக்கோமே, கொஞ்சம் உள்ளே போய் காலை நினச்சி பார்த்தா என்ன அப்படின்னு காலை நினச்சி பார்ப்பாங்க. அப்போ இந்த முதல்ல இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவனுக்கு தண்ணியோட டெம்பரேச்சர் தெரியும், அந்த கடல் இழுக்கிறத பற்றி தெரியும், அந்த மண்ணோட சாஃப்ட்னஸ் தான் தெரியும். கொஞ்சம் ஜாஸ்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். சில பேர் அதில் பைசா போட்டு கடவுளாக நினச்சி கும்பிடுறாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு அருமை தெரியும், கடலோட அருமையை தெரிஞ்சதுனால அதை கடவுளாக எடுத்து பைசா எடுத்து கும்பிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மூங்கல் போடுறாங்க, அந்த அலைகள் வரும்போது உள்ளே போய்க்கிறாங்க, அல்லது மேலே வராங்க, அதை அடிச்சுட்டு போகுது, பின்னால் போகிறது. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் சில பேர் இதுலேருந்து நிறைய பலன்கள் அடைஞ்சு அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுத்து நிறைய பேர் டீச்சராக இருந்துட்டு அவங்களோட லைஃபே அதில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த கடலில் போகிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு போட் எடுத்துட்டு வலையை எடுத்துகிட்டு போய் மீன்களை பிடிக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் நிறைய வருஷத்துக்கு முன்னால் பாம்பேயில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது ஃபிஷர்மேன் கவுவில். அங்கே வந்திருந்தோம். அப்போ காலையில் என்ன பண்ணுவோன்னா, எழுந்துட்டு கட்டமரம் எடுத்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மேலே உள்ளே போய் கடலுக்குள்ளே போய் அங்கே லைஃப் ஜாக்கெட்டை போய் உள்ளே குதித்து அங்கே ஸ்விம் பண்ணி திரும்ப வருவோம். சில பேர் இது அட்வென்ச்சராக எடுத்துக்கிறாங்க, ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்டாக கூட எடுத்துக்கிறாங்க. இதில் உள்ள ஆழம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு சான்ஸ்கிரிட் அதிகம் கற்றுண்டு இதனுடைய பெருமைகள் அருமைகள்லாம் புரிஞ்சுட்டு அதில் இருக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா ரொம்ப ஆழ்கடல் போய் முத்து குளித்து முத்து எடுத்துகிட்டு வராங்க. விலை உயர்ந்த பொக்கிஷத்தை அங்கேருந்து எடுக்கிறாங்க. அந்த கலை சான்ஸ்கிரிட்லேருந்து அதையும் கொண்டு வரலாம். அது ஆத்ம ஜானம். வேதாந்த பாடங்களை படித்து அந்த பொக்கிஷத்தை கொடுத்து தான் அந்த பொக்கிஷத்தை பயன்படைந்து மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. பாருங்கள், ஒரே கடல் தான், நம்ம எப்படி இன்டராக்ட் பண்ணுறோங்கிறது அதுக்கு தக்கன உள்ள பயன்கள் இருக்குல்ல. ஆனால் எல்லாருக்கும் பயன் இருக்குல்ல. அதே மாதிரி தான் சான்ஸ்கிரிட் நாலேஜ். இது நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் மிகையாகாது. உள்ளே போக 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 தான் தெரியும் இதோட ஆழம் என்னன்னு. இதை எப்படியெல்லாம் பார்க்கலான்னு அதையும் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அதுக்கு முன்னால் இதுக்கு சொல்ல நினச்சேன். இதை மாதிரி என்ன ஆகுதுன்னா, அப்போ இந்த சான்ஸ்கிரிட் செஷன்லாம் கேட்குறீங்க இல்லையா, இப்போ இந்த லெக்சர்லாம் கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு தோணும், எனக்கு இதில் புரியுமா புரியாதா, இதனுடைய நான் எங்கே பயன் பெறுவேன், இதை நான் எப்படி அப்ளை பண்ணுவேன், இதை வரை எனக்கு சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்னால் என்னன்னு தெரியவே தெரியாது. ஒன்றும் கவலையப்படாது. ஒரு சம்ஸ்காரங்கள் மென்டல் இம்பிரின்ஸ் உண்டு பண்ணும். இந்த மென்டல் இம்பிரின்ஸ் உண்டு பண்ணும்போது எப்படின்னா,
அந்த காக்காயெல்லாம் ஒரு பழத்தை தின்னுட்டு அதோட கொட்டையை எங்கேயோ தூக்கி போடும் இல்லையா? அப்போ கரெக்டாக மழை வரும்போது எப்படி அது ஒரு செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து அதுலேருந்து கனிகள் வருமோ, அதே காக்காய்க்கு அது மற்ற பறவைகளுக்கும் உதவுமோ, இதை கேட்கும்போது யூ ஆர் கிரியேட்டிங் எ மென்டல் இம்ப்ரிண்ட்ஸ். இதெல்லாம் துபாயில் ஒரு லேடி, குஜராத்தி லேடி பிரெயின் லேப்னு ஓப்பன் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு அக்ஷரத்தையும் பார்க்கும்போது அந்த ரிசர்ச்சை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக பலன் இந்த டயத்தில் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி கண்டினியூஸாக கேட்டுட்டு வருது, இது கண்டிப்பாக பலன் கொடுக்கும். இந்த மனுஷன் உடம்பை விட்டுட்டு போகும்போது புண்ணிய பாவம் மட்டும் கூட வருதில்லை, இந்த மாதிரி நாலேஜும் நம்ம கூட வரும். இந்த ஜென்மத்தில் இல்லாட்டாலும் வரக்கூடிய ஜென்மத்தில் ரைட் என்வைரன்மெண்ட் வரும்போது எப்படி அந்த காக்கா அது கொட்டையை விடும்போது மழை விழுந்து தண்ணி வெளிச்சம் கரெக்டாக என்வைரன்மெண்ட் வரும்போது ஒரு மரமாக முறைச்சி அதுலேருந்து பழங்கள் வரதோ, இந்த இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய செஷன் இதுக்கு என்ன பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுங்கிற மாதிரி தான். இது என்ன பண்ணுன்னா ரைட் என்வைரன்மெண்ட் வரும்போது ஒரு மரமாக வளர்ந்து பழங்களை கொடுத்து பயன் கொடுக்கும். ஏன்னா இது பெரிய நாள் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜோட பலன்களை பற்றி இன்னும் பார்க்கல, நம்ம இன்ட்ரொடக்ஷனில் தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ நல்லா கேளுங்க. எவ்வளோ புரியுறது புரியாதுங்கிறது ரெண்டாவது விஷயம். கேட்கும்போது உள்ளே போட்டோம் எவ்வளோ புரியுறதுன்னு ஒரு சம்ஸ்காரங்களை க்ரியேட் பண்ணுங்க. அந்த சம்ஸ்காரங்கள் ஒரு டெஃபினட்டாக ப்ரோக்ராம். யூ ஆர் கிரியேட்டிங் அ நியூ ப்ரோக்ராம். அது கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம் பலனை கொடுக்கும். இது சத்தியம். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ரைட்டா? அப்போது நம்ம இந்த போன செஷனில் பாணினியை பார்த்தோம். இந்த இதில் வரருச்சி அல்லது காத்தியாயனர், வார்த்திகக்காரர், வாக்கியக்காரர், அவர் என்ன பண்ணார்? பதஞ்சலி பண்ண சூத்திரத்தில் எங்கெல்லாம் அடிஷன்ஸ் வேணுமோ, எங்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்தார். அவரும் சூத்திரம் தான் கொடுத்துருக்காரு. ரொம்ப பவர்ஃபுல். அவருக்கு கண்டு தான் இவங்கெல்லாம் இருக்கின்ற தான் இன்றைக்கி இந்த லாங்குவேஜ் இவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் கரெக்டாக போயிட்டுருக்கு. சில லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் 50 வருஷத்துக்குள்ளே அது மாறி போயிடுறது. சில லாங்குவேஜ் அழிஞ்சு கூட போயிடுறது. நிறைய லாங்குவேஜ் அழிஞ்சிருக்கு. ஆனால் இது டே பை டே கண்டினியூஸாக இருக்கிறது காரணம் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லாங்குவேஜ் நம்ம பேச போகிறோம். ஸ்ட்ரக்சரை பற்றி தான் பேச போகிறோம். மெயினாக ஃபங்க்ஷனையும் பற்றி பேச போகிறோம். நான் மெயினாக ஸ்ட்ரக்சரை பற்றி பேச போகிறதுனால இது அப்படி பண்ணியிருக்காரு. அதுக்கு காத்தியாயனர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆள். அப்புறம் பதஞ்சலி பாஷ்யக்காரர், மகாபாஷ்யம்னு அவர் கொடுத்துருக்கோம் பேர், பெரிய ஆள். யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோபாக்கரோத்தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிராணதோஸ்மி. யோகேன சித்தஸ்ய மலம் அபாக்கரோத். யோகத்தினால மனசில் உள்ள அழுக்குகளை எடுத்தவர், ரிமூவ் பண்ணினவர். பதேன வாச்சாம், வாக்குகளின் மலங்களை பதசாஸ்திரங்கள் சான்ஸ்கிரிட் கிராமரோட பாஷ்யம் பண்ணினால எடுத்தவர். அப்புறம் உடம்புக்கு அதுக்கு உள்ள மலங்களை ஆயுர்வேதத்துக்கு பாஷ்யம் எழுதினால படியிருக்கார். யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சாம் மலம் சரீரஸ்ய மலம்னா இந்த சரீரத்தோட மலத்தை வைத்தியக்கேனா விஞ்ஞானம், இந்த ஆயுர்வேத சாஸ்திரத்தை பற்றி கமெண்ட்ரினால யோபா கரோத்தம் பிரபரம் முனினாம். எல்லா முனிகளும் இப்போ 3 முனி இங்கேயே பார்த்துருக்கோம். பாணினி, காத்தியாயனரில் எல்லாத்தையும் கூட இவர் தான் சிறந்தவர். பிரபரம் முனினாம் பதஞ்சலிம் அஞ்சலி ஆனதக அஸ்மி, அவரை கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது அஷ்டாத்தியாயியில் நம்ம பார்த்தோம் 8 அத்தியாயங்கள் இருக்குன்னு பார்த்தோம். ஒவ்வொரு அத்தியாயிலையும் 4 சாப்டர் இருக்குது. 4 பாதங்கள் இருக்குது. ஒரு 8 சாப்டர், ஒவ்வொரு சாப்டரையும் 4 பாதம். இப்போ 8 × 4 32 பாதம் இருக்குதுன்னு பார்த்தோம். மோரார்லஸ் 4000 சூத்திரங்கள் இருக்குது. ஏன் மோரார்லஸ்னால் சில விஷயங்கள் சில பேர் சொல்கிறாங்க 4029 அப்படின்னு ப்ரிசைஸாக சொல்கிறாங்க. சிலவர் 3984. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பாட்டப்பேதங்கள் இருக்குது. அது இம்பார்ட்டண்ட் இல்லை, இவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சூத்திரங்கள்லாம் இருக்கும்போது இந்த சூத்திரங்களை டெஃபினேஷன் இருக்கணுமா வேண்டாமா? இந்த சூத்திரங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. சூத்திரங்களுக்கு டெஃபினேஷன் என்ன பார்க்கலாமா? டெஃபினேஷன் அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவத் விஸ்வத்தோமுகம் அஸ்தோபம் அனபத்யம் ச சூத்திரம் சூத்திரவிதோகோ விதுஹு. பண்டிதர்கள் என்ன சூத்திரத்துக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காருன்னா, அல்ப அக்ஷரம், எவ்வளவுக்கு எவ்வளோ குறைய அக்ஷரங்கள் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இருக்கும். நேற்றுக்கு ஏற்கனவே நம்ம செஷனில் பார்த்தோம்,
ஒரு கான்சனண்ட் அரை மாத்திரை கூட குறைஞ்சா கூட தனக்கு பிடிச்ச குழந்தை பிறந்த மாதிரி சந்தோஷப்படுறாங்க மாதிரி அவ்வளவு ப்ரிசைஸாக இருந்திருக்காங்க. அனாவசியமாக ஒன்றும் வேஸ்ட் பண்ணல. ஒரு மாத்திரை அரை மாத்திரையை கூட வேஸ்ட் பண்ணல. அல்ப அக்ஷரம், ரொம்ப குறைய வேர்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உரிச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ மூளை வேணும்? அல்பாட்சரம் மட்டும் இருந்தால் போகாது, அதுக்கு மீனிங் கொடுக்கணும்ல. நம்ம காலேஜெல்லாம் இந்த ப்ரிசைஸ் ரைட்டிங்லாம் இருக்கும், பெருசாக கொடுத்துருப்பாங்க, ப்ரிசைஸ் ரைட்டிங் எழுத சொல்லுவாங்க. அது இங்கிலீஷில் வேறு இருக்கும். நம்மளுக்கா இங்கிலீஷ் தாங்க ஃபாரின் லாங்குவேஜில் அது. அப்போ என்ன பண்ணுவோன்னா 3 சென்டென்ஸை விட்டுட்டு 4வது சென்டென்ஸ் எழுதிடுவோம். அப்போ இவ்வளோ பெருசாக இருக்கிறது இவ்வளோ ஆகிடுதுன்னா அது ப்ரிசைஸ் ரைட்டிங் ஆகிடுது. அதை மாதிரி இல்லைங்க. அல்பாட்சரம்னாக்கா கிளியராக மீனிங்ஃபுல், ஒரு டைனமைட் மாதிரி, ஒரு அணு மாதிரி. அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னா ஃபுல்லாக இருக்கும், பவர் பேக்ட் அல்பாட்சரம். அசந்திக்தம், ஃப்ரீ ஃப்ரம் ஆம்பிகுட்டி, டவுட்டே இருக்காது, அதை படித்தா கிளியராக இருக்கும். சாரவத், சாரவத்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கும், எசன்ஸாக இருக்கும், அதோட எசன்ஸை கொடுத்துருக்காரு. விஸ்வத்தோமுகம், நல்ல யூனிவர்சல் அப்ளிகபிலிட்டி இருக்கும், காம்ப்ரஹென்சிவாக இருக்கும். அஸ்தோபம், ஃப்ரீ ஃப்ரம் அன்னெசரி எம்பல்ஷ்மெண்ட், வேண்டாத வார்த்தைகள்லாம் போட்டு வார்த்தை ஜாலகங்கள்லாம் பண்ண மாட்டோம், கிளியராக எது வேணுமோ அந்த வேர்டு தான் யூஸ் பண்ணணும். அனவைத்தியம், ஃப்ளாலஸ்ஸாக இருக்கும். இப்படின்னு சொல்லிட்டு சூத்திரத்துக்கு டெஃபினேஷன், நம்ம 4000 சூத்திரத்தையும் பண்ணும்போது இந்த டெஃபினேஷனை வச்சுட்டு தான் அவர் பண்ணியிருக்கார். எவ்வளோ கிளியராக பண்ணியிருக்கார் பாருங்க. அப்புறம் நம்ம திரும்ப நான் சொல்கிறது, இந்த ஆப்ஜெக்டிவ், இந்த செஷனோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. இதை அப்போ இந்த செஷன் முடிஞ்சிடும், எவ்வளோ செஷன் ஆகப்போகிறோம் தெரில, நான் அதை அப்படியே விடுறேன், எப்படி போட்டுமோ அப்படியே போட்டோம். எவ்வளோ செஷன் வருதோ அவ்வளோ செஷன் போகிறது. எவ்வளோ செஷன் இருந்தாலும் வெரி கிளியராக இருக்கேன். இந்த செஷன் முடிஞ்ச அப்புறம் நான் சான்ஸ்கிரிட் புலவராக போகிறேன் அப்படின்னு நினைக்காதுங்க. இல்லை, அது ஆப்ஜெக்டிவ் இல்லை. இந்த ஆப்ஜெக்டிவ் என்னன்னாக்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரத்துக்கு. உங்களுக்குள்ளே ஏற்கனவே இந்த விதை போட்டிருந்தேன்னாக்க தண்ணி ஊற்றுறது, அப்போ அது விதை முளைக்கும். உங்களுக்கு அந்த ரெசனன்ஸ் இருந்ததுன்னா, ஆசை இருந்ததுன்னா, அல்லது உங்களுக்கு இதை பற்றி தெரியவே இல்லைன்னா, ஓ இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, ஓ அப்படியா, கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே, இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாமே, அப்படி தான். அல்லது சில பேர் ஏற்கனவே அதில் பிரவருத்தி பண்ணிட்டு இருக்காங்க, ஆஹா கரெக்டான வாழ்க்கையில் தான் போயிட்டு இருக்கேன், இந்த ஆளை சொல்கிறத பார்த்தா இன்னும் கொஞ்சம் எந்தூசியாசம் எடுத்து ஒரு ஜீலோடு இருப்பாங்கல்ல. அதுதான் இதோட ஆப்ஜெக்டிவ், நம்ம செஷனோட ஆப்ஜெக்டிவ். இதை கிளியராக புரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் என்ஜாய் பண்ணணும். கண்டிப்பாக இதுக்கு பெனிஃபிட் உண்டு. ஏன்னா இது ஒரு நாலேஜ். இந்த நாலேஜ் இந்த பெர்த்துக்கு மட்டும்தான் நினச்சிக்காதுங்க, நல்லா பெனிஃபிட் உண்டு. நம்ம அடுத்தாப்பில் இன்னும் ஏன் இந்த லாங்குவேஜை பற்றி பேசுகிறேன், இந்த கிராமரை பற்றி ஏன் பேசுகிறேங்கிறது அடுத்த செஷனில் பார்க்கலாம். நன்றி, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி டாப்பிக்லாம் எடுத்துக்கும்போது கடவுளுடைய அனுகிரகம், குரு அனுகிரகம் இருந்தால் தான் இந்த மாதிரி டாப்பிக்லாம் வரும். எந்த டாபிக் எடுக்கிறதுங்கிறது சில பேர் தோணும், அதை பற்றி அப்புறம் என்ன பேசுகிறேங்கிறதும் அந்த டயத்தில். இப்போ நான் இந்த வரும்போது புல்லட் பாயிண்ட்ஸ் தான் எழுதி வச்சுப்பேன், தவிர என்ன அதுக்குள்ளே அதை எப்படி டீட்டெயிலாக எடுத்துகிட்டு போகணுங்கிறது அந்த டயத்தில் குருவோடும் குரு அருவரும் இறையவர்களும் தான் நம்மளை கொண்டு போகிறது. அதுவும் நம்ம நிறைய சம்ஸ்காரங்கள்னால தான். அதனால் இதை எல்லாருக்கும் ஒரு நல்ல சம்ஸ்காரங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்து இந்த நாலேஜ் நிறைய பேருக்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு உங்களோட உதவி போகணும், நிறைய பேருக்கு அனுப்பி கொடுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ண என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நான் எப்போ என்ன போஸ்டிங் போடுறேனோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குலாம் வந்துடும். அதனால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, அடுத்த செஷனில் பார்க்கலாம்.